السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முடித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் அவன் படைத்த படைப்புகளிலேயே உயர்தரமான படைப்பாக மனித குலத்தில் படைத்தான். மனித குலத்தில் படைத்த அல்லாஹ் அந்த மனிதன் உலகத்தில் வாழும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விளக்கமும் அளித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே அவன் ஆயிரக்கணக்கான படைப்புகளை, ஏன் லட்சக்கணக்கான படைப்புகளை, ஏன் கோடிக்கணக்கான படைப்புகளை அவன் படைத்திருக்கிறான். ஒவ்வொன்றும் வேறுபட்ட இனங்களாக, உயிரினங்களாக, உயிரற்றவைகளாக, ஜடப்பொருளாக அவன் படைத்திருக்கிறான். கோடிக்கான படைப்புகளுக்கு மத்தியில் மனிதனை வாழ விடுகிறேன் என்பதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு நீ யாராட்ட எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுடைய வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறான். கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியில தனக்கு பிரியமான மனிதனை நாம் படைத்து விடுகிறோம் என்று அண்ணா எண்ணுகிற பொழுது அந்த கோடிக்கணக்கான இனங்களுக்கு மத்தியில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத் தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மனிதனுக்கு நேர் எதிர்மறையான படைப்பு ஒன்றை அவன் படைத்திருக்கிறார். எதிர்மறை என்று சொன்ன உடனேயே நமக்கு புரியும் யாரை சொல்கிறான். இப்லீஸ் நேர் எதிர்மறையான ஒரு படைப்பை இப்லீஸ் என்ற ஒரு படைப்பை படைத்து அந்த படைப்படத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளையும் கற்றுத் தந்திருக்கிறார். நான் குர்ஆனிலே ஆராய்ந்து பார்க்கிற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 11 செய்திகளை நமக்கு சொல்கிறார். ஏண்டா பாம்பு நமக்கு எதிரினா அது என்ன செய்யும் தெரியணும் அல்லவா, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியணும் அல்லவா. பாம்பு வேட்டையில பூந்துருக்கு, போந்தா
அதனுடைய இதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் தெரியணும் அல்லவா? அதே மாதிரி இப்லீஸ் ஷைத்தான், அந்த தலைவருக்கு பேர் இப்லீஸ், அந்த குலத்துக்கு பேர் ஷைத்தான். நம்ம தலைவருக்கு பேர் ஆதம், நாமெல்லாம் மனிதன். இதே மாதிரி அந்த ஷைத்தானை எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்தா தப்பிக்கலாம், இல்லாட்ட அவன் பூச்சியில மாட்டி அழிஞ்சு போக வேண்டிய நிலை இருக்கும். என்னுடைய சித்தறிவிக்கப்பட்ட வகையில் 11 செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த எதிரியினுடைய சூழ்ச்சிய நமக்கு இனங்காட்சி, அதிலிருந்து இப்படி இப்படியெல்லாம் நீ தப்பிச்சுக்கோ, நான் உனக்கு உதவுறேன், அவனிடத்துல நீ மாட்டிக்கிற போது அதற்கு நான் உதவுகிறேன் என்று அந்த வழிகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனா மனிதன் எப்பவுமே மனிதனுக்கு பழக்கம், என்ன எனக்கே வாழ்க்கை தான் முக்கியம், எவன் வாழ்ந்த அண்ணன், அவன் கேட்ட அண்ணன், அவள் பண்ணாங்க, என் வாழ்க்கை தான் முக்கியம். இது மனிதனுடைய ஏழ்வு. அந்த ஏழ்வுல தான் எல்லா மனிதனும் போய் கொண்டிருக்கிறானே தவிர அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானே, அந்த எச்சரிப்பை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாமா என்றால் அதுதான் இல்லை. விந்தையான அல்லாஹ் விந்தையான படை. இவங்களுக்காக ஜாக்கிரையா அக்கறை எடுத்து ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஆனா இவன் ஒன்னையும் கேட்கறதில்லை. அதுதான் சொன்ன விந்தையான அல்லாஹ் விந்தையான படை. ஒவ்வொன்னையும் அக்கறையா சொல்றான், ஏன் ஒன்னையும் கேட்கறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நாம் வாசித்த 35 வசனத்துல அவன் சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, ஃபத்தஹிது அதுவா, அவனை விரோதியாகவே நீங்க எடுத்துக்கோங்க. விரோதி அவனை அடிச்சு பிடிச்சாதீங்க, பகைவன் அவன் தோல்ல கை போட்டு போயிடாதீங்க. அவன் விரோதி என்று சொன்னான்னா அவனை விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அந்த விரோதியினுடைய சூற்றுகள் என்ன, அதன் தப்பிப்பதற்கு வழி என்ன? ஒன்னாவது, அந்த ஷைத்தான்கிறவன் இப்லீஸ்ங்கிறவன் நம்ம உருவாகுவதற்கு முன்னாலே அழிப்பதற்கு முயற்சி செய்கிறான். கருவிலே திருவிலே உருவாகுவதற்கு முன்னாலேயே, கருவிலே திருவிலே உருவாகுவதற்கு முன்னாலேயே ஷைத்தான் அழிக்க முயற்சி பண்றான். இந்த மனுஷனை கரெக்டா வளர்க்கிறான். மனைவியனுடைய கற்பனையிலே இந்திரியக்கூடிய நாம் விடுகிறோம். அது உயிரா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் அங்க போய் இருந்துகிட்டு அது ஒரு விஷத்தை கலந்து அந்த விந்துவை சந்தரிக்கப்படுறான், திறக்க விடாது. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், எப்ப உன்னை அழிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான், இருசிலும் அழைக்கும் சொல்லலாம். 6:61 வசனத்துல சொல்லுவான், நான் என்ன செய்ய தெரியுமா, உடனே அங்க ஒரு மலக்கு அனுப்புறேன். நீ மனைவியில உறவு கொள்கிற போது நான் ஒரு மலக்கு அனுப்புறேன். மலக்கு அனுப்பி அவன் உன் கருவை அழிச்சிடாம நான் பாதுகாக்கிறேன். இருசிலும் அழைக்கும் சகோதரன், மலக்கை நாம் அனுப்புவோம் அல்லாஹ் சொல்லுகிறான். மலத்தை அனுப்பி அவன் கருவினையே அவன் அழிச்சிருந்தான்னா ஒருத்தரும் பார்க்க முடியாது. நம்ம பிறந்திருக்கோம் சொன்னா நம்ம பிறக்க வேண்டிய நேரத்தில் அவன் அழிச்சா அல்லாஹ் அதை பாதுகாத்தான். அங்கே மலக்கை அனுப்பி அல்லாஹ் பாதுகாக்கலான்னு சொல்கிறான். இப்படி அவன் மலக்கு உன்னை நான் மலக்கு வச்சு பாதுகாக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணு. மலத்தை வச்சு உன்னை நான் உன்னுடைய பிள்ளைய பாதுகாக்கணும்னா, கருவில் உள்ள பிள்ளைய நான் பாதுகாக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணு. என்ன காரியம் பண்ண தெரியுமா, உறவு கொண்டு முடித்த உடனே அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா சொல்லு. நீ சொல்லு, அல்லாஹும்ம இறைவா ஜன்னிப்ன ஷைத்தான், ஷைத்தானை விட்டு என்னை பாதுகாத்து, வ ஜன்னிப்னி மா ரஸக்தனா,
எங்களுக்கு அருள் செஞ்ச குழந்தைக்கு சேர்த்தான். அது ஒரு வார்த்தை எனக்கு சொல்லு. எனக்கு பலமாக எனக்கு பலத்தாக இல்லை, இருந்தாலும் நான் செய்யணும்னா எனக்கு ஒரு பிரார்த்தனை வேணும். நீ ஒரு வேண்டுதல் வேண்ட, நீ பாரம்பரியமா இருக்கக்கூடாது. உனக்கு வேணும் குழந்தை வேணும்டா நீ என்ன செய்யணும்? அம்மா நம்ம ஜன்னிபிர செய்தான ஜன்னிபி செய்தான மறுபட்டா என்று நீ சொல்லு. உறவு கொள்ளும் போது சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த கருவிலே அழிக்கும் முயற்சியை தடுப்பதற்கான வழி. இரண்டாவதாக, பிறந்த உடனேயே குழந்தை பிறந்த உடனேயே சைத்தான் தன்னுடைய எண்ணம் ஒன்றை அவனிலே உள்ளே செலுத்துகிறான். மனிதனோட ஒரு எண்ணத்தையும் சேர்த்த மனித எண்ணத்தோட சைத்தான் இந்த ஒரு எண்ணத்தையும் உள்ள வச்ச உள்ள சைத்தான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா மனிதருக்கும் சைத்தான் ஒரு பிள்ளையை சேர்த்துட்டான். எல்லா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க மகனையும் தவிர, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க மகனையும் தவிர, அதற்கான காரணங்கள் வேற இடத்துல சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க மகனையும் தவிர மற்ற எல்லாத்திலையும் சைத்தான் ஒரு பிள்ளையை தூக்கி வச்சிடலாம். நம்முடைய ரத்த ஓட்டம் குழந்தை அழுகிறது. எதனால் அழுகிறது தெரியுமா? பிறந்த குழந்தை ஏன் அழுகிறது தெரியுமா? அந்த நேரத்தில் சைத்தான் ஒரு ஆபரேஷன் பண்றான், அவன் பிள்ளையை உள்ள விடுறான், அப்பதான் அழுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்க மகனையும் தவிரன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்குமா அந்த சைத்தான் பிள்ளையை சேர்த்தான்? ஆமா, எனக்கும் தான். ஆனா என்கிட்ட வந்த சைத்தான் இஸ்லாம் ஆயிட்டான். சைத்தான் என்கிட்ட வந்தான், ஆனா என்னிடத்துல வந்தவன் இஸ்லாம் ஆயிட்டான். உங்ககிட்ட வந்தவன் இஸ்லாம் ஆவான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒன்றும் வேண்டியது இல்லை. அதுக்கு ஒரு வழி சொன்னா அல்லாஹ்வும்ம ஜன்னிபி ஷைத்தான சொன்னா அதே மாதிரி ஒரு வழி சொல்றான். இந்த பய சைத்தான் நினைக்கத்தான் செய்வான். அவன் நினைக்கிறான், நான் ஒரு மலத்தையும் அனுப்புறேன். உங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு மனிதனிடத்திலையுமே சைத்தான் ஒரு பிள்ளையை சேர்க்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு மலத்தையும் சேர்க்கிறான். மலக்கும் இருக்கும். நம்மத்தும் மலாய்க்கத்தின் நம்மத்தும் சைத்தான் ஒரு பிள்ளையை உள்ள கூட்டின உடனே அல்லாஹ் ஒரு மலத்தை அனுப்பணும். இந்த மலத்தை அனுப்புறதுனால நீ என்ன செய்யணும் என்கிட்ட வாங்க சொல்லணும். குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிள்ளையினுடைய காதுல வாங்க சொல்லணும். குழந்தையினுடைய காதிலே வாங்கு சத்தம் விழணும். உலகத்துல முதல்ல விழக்கூடிய சத்தம் வாங்குவான். ஆனா நம்ம காதல விழக்கூடிய சத்தம் போல நர்சுடைய சத்தமும் அந்த கத்திக்கு மோதுற சத்தம் தான் சத்தம். குழந்தைகள் பெறக்கூடிய குழந்தைக்கு யாராவது ஒருத்தவங்க பிறக்கிற நேரம் பார்த்து வாங்க சொல்றாங்களா? 1001 101 தான். வாங்க சொன்னால் நான் அந்த சைத்தானுக்கு பவரை தான் ஆக்கிறேன். அவன் நினைச்சான் உடம்புல உட்காந்துட்டு ஒண்ணுன்னா வேலையை தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நோய் எதிர்ப்பு கிருமிகள் குறையும் பொழுது, நோய் எதிர்ப்பு கிருமிகள் குறையும் பொழுது நோய்லாம் அதிகமாக வந்துடும் இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது நோய் தாக்காது. இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? பாங்கு சொல்லணும். அல்லாஹ்வை பற்றிய திக்கரிலே இருந்தா அந்த மனசுக்கு சக்தி கூட, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நீங்க விக்கிரை செய்யறதை குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா அவன் வளர்ந்துடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நோய் வளர்ந்து விடுகிறது. அதனால பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதை ஒரு வசனத்தில சொல்லி காட்டுவான். 64-17 வசனத்தில வஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத், குழந்தைகளையும் அவனோடு சேர்ந்து கொள், அவருடைய குழந்தைகளையும் நீ சேர்ந்து கொள், அவருடைய உணவிலையும் சேர்ந்து கொள் என்று அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்ததாக சொல்லுவான். சைத்தானுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம். அவன் பிறக்கும் போது அந்த குழந்தையில நீனும் ஒரு குழந்தையை சேர்த்துக்கோ, அவன் சாப்பிடும் போது நீனும் ஒரு இதை சேர்த்துக்கோ என்று சொல்லுறான். அதனால குழந்தை கருவில் இருக்கும் பொழுது சைத்தான் கலைக்க வர்றான். கருவில் வெளியில் வந்த உடனே ஒரு குழந்தைய சேர்க்கலாம். அந்த குழந்தையினால உங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டுமையானால் நீங்கள பாங்கு சொல்லுங்கள். அதோட அப்பப்ப அந்த சைத்தானை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். என்ன பாதுகாப்பு?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆயத்தில் குர்சியும் ஒன்று இருக்கு. ஆயத்தில் குர்சியும் ஒன்று இருக்கு. அது இங்க காலையில் போயினா சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனால அவன் உள்ளதான் இருக்கிறான், ஆனா அவனால ஒண்ணும் செய்யாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். காலையில ஒரு தடவை ஆயத்துக்கு சொல்லுங்க, ராத்திரி வரைக்கும் பார்க்கலாம். ராத்திரி ஒரு தடவை ஆயத்துக்கு சொல்லுங்க, காலை வரைக்கும் பார்க்கலாம். இது ஒரு வரலாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வாங்க. ஜக்காத்துடைய பொருள்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஜக்காத்துடைய பொருள்னா ஜக்காத்தை மொத்தமா வசூலிப்பாங்க. அப்ப அரிசி மூட்டை, கோழி மூட்டை நிறைய கணக்குல அதை பாதுகாப்பதற்காக அபூ ஹுரைரா வச்சிருந்தாங்க. அபூ ஹுரைரா வைத்திருக்கும் பொழுது நடந்த செய்தி புகாரில தெளிவா வந்திருக்குது. அப்படி வரும் பொழுது திடீர்னு ராத்திரி நேரத்தில் ஒருத்தன் வந்தான். வந்து ஜக்காத்தினுடைய பொருளை களவான உடனே அபூ ஹுரைரா புடிச்சுக்கிட்டாங்க. இல்லப்பா, எனக்கு புள்ள குட்டினா அதிகம், ஜக்காத்து தானே வச்சிருக்கீங்க, எனக்கும் ஏழம் தானே, நமக்கு எடுத்தா என்ன குறைஞ்சு போகுது, அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எடுத்துக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் சரின்னு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்ட பிறகு காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பார்த்தோன்னே கேட்டாங்க, உங்க திருடன் என்ன செஞ்சானா, உங்க திருடன் என்ன செஞ்சான்? இவங்க சொல்லவே இல்லை நடந்த செய்திய. இந்த மாதிரி நான் பாராட்டுனேன், ஒரு ஆள் வந்து கேட்டான், கொடுத்துட்டேன்னு சொல்லவே இல்லை. போனதுக்கு முன்னாடி திருட என்ன செஞ்சான்? அப்ப இந்த மாதிரி யார திருடா, புள்ள இல்ல, புள்ள குட்டி எல்லாம் கஷ்டமா இருக்கு, அதனால வாங்க தான் கொடுக்குறேன். சரி போ. ஆனா இன்னைக்கும் வருவான். சொல்லாங்க, இன்னைக்கும் வருவான். மறுநாள் பாதுகாப்புல இருந்தாரு. அதே மாதிரி வந்தான், வந்து அழுவான், வச்சான், உணவு கொஞ்சம் வந்தான். அப்படி இடத்துல உன்னை நான் நினைச்சிருவேன், பிடிச்சு கொடுத்துருவேன், நீ அதெல்லாம் இல்ல, நீ ஏமாத்துற, வைக்கிற அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னு அவன் சொன்னா, நான் உனக்கு ஒரு கல்வி கற்று தந்துடுறேன், என்னை விட்டுரு, உனக்கு ஒரு கல்வி கற்று தந்துடுறேன், என்ன விட்டுருன்னு. அபூர் என்ன பண்ணுவோம், கல்வி என்ன பண்ணுவான், கல்வி மாதிரி நிற்பா, எங்க கிடைச்சாலும் அவன் ஏற்றுக்குருவான். அதனால கல்வின்னா சரின்ட்டாங்க. என்ன கல்வி? ஷைத்தான் ஆயத்து குர்சிய காலையில் ஓடுனா சாயங்காலம் வர மாட்டான், சாயங்காலம் ஓடுனா காலை வரைக்கும் வர மாட்டான். இது ஒரு கல்வி. இந்த கல்வி நீ வச்சுக்கோ, என்னைய விட்டுரு. அப்போ இடத்துல விட்டான். ஏன்னா உங்களுக்கு கல்வி கிடைச்சா விட்டாங்க. காலையில் போனோன்னா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன உங்களுக்கு கிடைக்கும்? யார சொல்லா இந்த மாதிரி சொன்னா விட்டான், நீங்க விட்டுட்டீங்களா? ஆமா விட்டேன். யார சொல்லா? அவன் கல்வி கற்று தந்தானே, அவன் வாக்கு உண்மை, ஆனா சொன்னவன் பொய்யன். சொன்னவன் பொய்யன், அவன் சொல்லி தந்தே உண்மை. யாரு சொன்னது தெரியுமா? இப்லீஸ் தான், ஷைத்தானா. அபூ ஹுரைரா பொறுப்பை ஒழுங்கா செய்யவில்லை என்று குற்றம் காட்டுவதற்காக வேண்டி இவன் திருடுற மாதிரி வந்தான். ஆனா வந்தவன் ஷைத்தான். அவன் மோசமான ஆளு, அவன் பொய்யான ஆளு. ஆனா அவன் சொன்ன திரும்ப ஷைத்தானே சொல்லி இருக்கிறான். இந்த அறிவுக்கு என்ன வருதுன்னா, ஷைத்தானே சொல்லி இருக்கிறான். நாளில் ஆயிரத்துக்கு சொல்லுனா சாயங்காலம் வரைக்கும் அடைஞ்சிருந்தேன், சாயங்காலம் போதுனா கால வரைக்கும் சரியா? அப்ப இந்த ஆயிரத்தி நம்ம ஓத நமக்கு உள்ளே இருக்கிறான், உள்ளுக்குள்ளதான் இருக்கிறான், மனசும் இருக்கிறாரு, ஷைத்தான் இருக்கான். அவனால நமக்கு இடையூறு ஏற்படாது. இதே மாதிரி அவ்வாறுகளை விசில்களை நம்ம செய்ய அவன் பலவீனமாயிருவான். மனத்தில் பலமா இருக்காரு. நீங்க விசில செய்ய வேண்டாம், அவன் மேல ஏறிடுவான், நீங்க எழுந்துருவீங்க, பலவீனமா போயிருவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூணாவது, நம்ம சாப்பிடும் போது அவன் சேர்ந்துடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டணும்னா, நம்ம உடம்புல சக்தியா மாறணும்டா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா எல்லாரும் சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. ஆனா எத்தனை பேர் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்றான்னு கேட்டு பார்த்தா அந்த இடத்துல மறந்துடும். பிஸ்மில்லா சொல்லித்தான் சாப்பிடணும் தெரியும், ஆனா அவன் சாப்பிடும்போது செஞ்சியா? சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னா ஷைத்தான் அந்த உணவுகள் வரமாட்டான். சாப்பிடும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லலன்னா அந்த உணவுக்குமா ஷைத்தான் தான் சாப்பிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இடையில மறந்து பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறது என்று சொன்னீங்கன்னா ஷைத்தான் வாந்தி எடுக்கிறான், சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறான், உனக்கு அது பலனாக ஆகும் என்று சொன்னார். ஆக அல்லாஹ் முதலே சொல்லி காட்டினான், உன்னுடைய சாப்பாட்டிலையும் அவன் ஒன்று சேருவான், பொருளையும் ஒன்று சேருவான், உன்னுடைய குழந்தையிலையும் ஒன்று சேருவான் சொன்ன. ஆக மூணாவதாக அவன் நம்மளை சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பாடு உடம்புல ஒட்டாமல் இருப்பதற்காக வேண்டி அவன் கெடுக்கிறான். அதை தடுப்பதற்காக வேண்டி பிஸ்மில்லா கெடுத்தான்.
நாலாவது, நீங்க குர்ஆன் ஓதுனாலும் அவுதுல சொல்லுங்க. குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ்வை வேதத்தை ஓதுறோம், அல்லது உத்தரவு ஓதுறோம். ஆனா அப்பவும் சேர்த்து அவங்களுக்கு இருப்பான். நான் சொல்லல, அல்லவே சொல்ல 7 இடத்துல சொல்றான், ஒரு இடத்துல சொல்லல. இதா இருந்தா இல்லை கேட்டாவது 16:78 வசனம். இதா பரவத்தலுக்குமான குரான ஓதினால் சொத்தாய் இருந்தா அல்லாஹ்வுக்கு நீங்கள் பாதுகாப்பு கேட்டாங்க. குர்ஆன் ஓதுனாலும் உங்கள் ஓத விடாம ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணுவான். அப்ப நீங்க என்ன ஓதணும், அவருக்கு ஓதணும். 7 தடவை அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம நினைக்கிறோம் என்ன அல்லாஹ்வுடைய வேதம் புனிதமான இதுல இன்னும் திறப்பான், அவன் எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அது வந்த ஷைத்தான் அங்க வர்றான். அவனை தடுக்கிறதுக்காக நமக்கு அவுதுல்லாஹி செய்யணும். குர்ஆனை எடுத்த உடனே அவுதுல்லா ஓதணும். ஓதுறன்னா ஷைத்தான் உங்களை தடுப்பான். அதை அஸ்ஸானி இமாம் அழகா விலைக்கு கொடுப்பா, விலை கொடுத்தா ஒரு சமயத்துல நீங்க ஓதிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓதிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன செய்வான் தெரியுமா? ஒரு கூட்டம் பார்த்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா வெளியில ஒரு 2 பேரை கொண்டு வருவான். அந்த 2 பேரும் வாக்குவாதம் சண்டை வரும். மக்கா 2 பேரும் அடிச்சுடுவாங்க. அடிச்சுட்ட உடனே அவங்க பேசுறத பார்த்த உடனே உள்ள இருக்கக்கூடியவங்கன்னா அவனுக்கு நீளம் செய்யறதுக்காக உதவி செஞ்சிருக்கு. அவன் வேலை முடியும். அவன் வேற உங்களுக்கு எடுக்கிறதான், அவன் வேற உங்களுக்கு எடுக்கிறான். ஆனா உங்களுக்கு எடுக்க முடியாது அவன் வேலை. ஆனா என்ன செய்வான், வெளியில இருக்கக்கூடிய 2 பேருக்கு மத்தியில சண்டையை மூட்டி விடுவான். சண்டையை மூட்டி விட்டு அவன் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்வான், இந்த மக்கள்லாம் அனுப்பி போயிடுவாங்க. மக்களை அனுப்பி போனால்தான் அவனுடைய நோக்கம், மக்களை அனுப்பிக்கிறோம். இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அங்க உள்ள சண்டையின் மூலமாக இவர்களை வெற்றி விடுகிறான் என்று ரசாயனம் கொடுக்குறாங்க. அதனால ஓடும் பொழுதும் செய்தானை பற்றும் பாதுகாப்பு தேட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை அடுத்து தூங்கும் பொழுதும் செய்தான் நம்மை தடுத்தான். நாம தூங்கணும் சொன்னா கூட தீய கனவுகளை உண்டாக்கி நிம்மதி இல்லாம தூக்கத்தை கெடுத்து பிறந்து படுத்துற தூக்கம் இல்ல, பிறந்து படுத்துற தூக்கம் இல்ல, நம்ம தூக்கத்தையும் அவன் கெடுப்பான். தீய கனவுகளை உண்டாக்குவான். உங்களுடைய தூக்கத்தை அவன் கெடுப்பதற்காக வேண்டி நீ அவன் முயற்சி பண்ணுவான். அதனால அந்த நேரத்திலையும் அவன் என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓடும் போதுதான் கெடுப்பான் என்பது மட்டுமல்ல, தொழுவும் போதும் கெடுப்பான். அல்லாஹ் ஒப்பன் தக்பீரை கட்டினா அல்லாஹ் தவிர எல்லாம் நன்மைக்கு வந்துடும். அல்லாஹ் ஒப்பன் தக்பீர் கட்டினா அல்லாஹ் ஒப்பன் எல்லாம் கிடக்கும். இதுக்கு கெடுக்கிறதுக்கு காரணம் இதை விட்டு நீங்கிறதுக்கு வழி என்னன்னா அவங்க பேசிட்டாங்க. ஒழுக்கியும் ஒரு தனித்தனி ஒழுக்கியும் போது வசுவாசம் உண்டாக்குறதுக்கான ஒரு விஷயத்தான். வசுவாசம் நினைச்சான் நம் முகத்தை கழுவணும், சரியா கழுவிட்டோமா இன்னொரு தடவை கழுவும், சரியா கழுவிட்டோமா இன்னொரு தடவை கழுவும், சரியா கழுவுமா இன்னொரு, இப்படி 3 தடவை 4 தடவை 5 தடவை கழுவுமா. ரொம்ப பெரிய சிஸ்டம் இப்படி தொழுகையை கெடுப்பான், ஒவ்வொரு கெடுப்பான், இதை கெடுப்பான். அவன் கையில நீவான், அவனை விட்டு நீ பாத தேடணும், அவருக்குதான் நீ சுத்தான்னு சொல்லணும். அதுக்கடுத்து தூங்கும் போதும் அவன் நம்மை கெடுக்கிறான். எனவே நீங்கள் கனவு கண்டால் இடது பக்கமா எழுந்திருச்சு அந்த தீய கனவா இருக்குமானால் இடது பக்கமா சுப்பிட்டு வலது பக்கமா திரும்பிப்படுத்துவாங்க. இடது பக்கமா 3 தடவை சுற்றி விட்டு வலது பக்கமா திரும்பிப்படுத்துவாங்க. படுக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவு வைத்துக் கொண்டு படுங்கள். ஆனா படுக்க போகும்போதே பிஸ்மில்லாஹி வலாத்து ஜன்பி சொல்லிட்டு படுங்க. என்ன பெரிய கஷ்டம், நம்ம தூங்கி போயிட்டு வார்த்தையை சொல்லிட்டு போறதுக்கு என்ன கஷ்டம். ஆனா யாரும் சொல்றது இல்லை. பிஸ்மில்லாஹி வலாத்து ஜன்பி, அல்லாஹ்வின் பெயரால் நான் என்னுடைய விலாபத்தை கீழே கடத்துகிறேன் என்று ஒன்று சொல்லிட்டா அந்த தீய கனவுகள் வராது. நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அப்ப அந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி அவன் தூக்கத்திலையும் கெடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்ற பிற மனிதர்களிடத்துல பழகும் பொழுதும் அவன் உங்களை கெடுப்பான். பிற மனிதர்களிடத்துல அவனை பத்தி அப்படி நினைச்சுப்பார், அவனுக்கு சொல்லு, அவனை அதை சொல்லு, குண்டாமணி சொல்லு, அவனை சொல்லு. நீ உடனே நம்ம வாகனம் காத்துறதோடு மட்டுமில்லாம ஊராவுள்ள மேலேயே உனக்கு வந்துகிட்டு இருக்கும். அதான் தான் அவன் செய்வான். அதை யார் செய்வான்? அவன் தான் செய்வான். உன்னை என்ன செய்வான்னா அடுத்தவன் மேல சிந்தனை உண்டாக்கிட்டு இருப்பான். அதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், யா இவளுக்கு ஆமனும் ஓய் இமாம் உள்ளவங்களே கசீரம் என்ன அடுத்தவனை பத்தி நினைக்கிறது குறைச்சுக்கலாம். உன்னை பத்தி உனக்கே 1000 ஓட்ட இது கிடையாது. அவனை பத்தி உட்காந்துருக்கேன், அவன் நல்லவனா கெட்டவனா போனது என்ன கொடுத்தானா கொடுத்தானா, நீ ஏன் உனக்கு
அல்லாஹ் இதுவா யாயுள்ளது நாமம் 49 11 வசனத்துல யாயுள்ளது நாமம் ஈமான் உள்ளவர்களே திருச்செல்வம் கசீரம் வந்து அடுத்தவங்களை பத்தி அதிகமா நினைக்காதீங்க, அடுத்தவங்களை பத்தி அதிகமா நினைக்காதீங்க. இந்த பாவம் தண்ணி முன் உங்க நினைப்புற செலவு கெட்டது, உங்க நினைப்புற செலவு பாவம். அதனால அடுத்தவனை பத்தி நினைக்க வைப்பான். மேற்படி அனுப்புவான்னா அடுத்தவனை பத்தி நினைக்க வைப்பான். நீ நினைக்காத, அவன் என்ன செய்யறான்னு நீ கொட்டு விட்டு பார்த்துட்டு இருக்காத. அவன் என்ன தப்பு தின்னான், அவன் என்ன தப்பு தின்னான், அவன் என்ன தப்பு தின்னான், இதே நீ பார்த்துட்டு இருக்காத. ஒருத்தர் புறம் பேசாத. புறம் பேசுறது அவன் இறைச்சி அறுப்பு திங்கிற மாதிரி, வண்டிக்கறிகள் இல்ல மனுஷக்கறியை திங்கிற மாதிரி. அதனால புறம் பேசாத. இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சைத்தான் அடுத்தவர்களை பற்றி நினைக்க வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க இறக்கிதான் இருந்தாங்க. அதனால அவங்க மனைவியில ஒருத்தவங்க வந்து ஒரு தேவையா அவங்க பேசிக்கிட்டு ஹப்சார இல்லத்துல அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க. ராத்திரி பேச கொஞ்சம் நீண்டுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. நீண்டு பிறகு சரின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹப்சா நாயத்தை இங்க இறக்காம இருக்கிறாங்க, பள்ளியாத்துல விட்டு வெளியாக கூடாது, இருந்தாலும் பொம்பளை போறாள அப்படின்னு தாண்டி கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அது வழி அனுப்பிட்டு வர்றாங்க. அப்படி வழி அனுப்ப போகும்போது ஒரு 2 பேரு அந்த வழியா வந்தாங்க. சஹாபாக்கள், உத்தமமான சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் மேல பிரியமுள்ள 2 பேர் போறாங்க. அந்த 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது வேற யாரும் இல்ல, என் மனைவி ஹப்சா. வேற யாரும் இல்ல, யாரு? என் மனைவி ஹப்சாங்கிறாங்க. யாரும் சொல்லா எங்களுக்கு சந்தேகப்படுறீங்களா? நாங்க உங்களுக்கு தப்பா நினைப்போம். சந்தேகப்படுறீங்களா? நாங்க உங்களுக்கு தப்பா நினைப்போம். யாரும் சொல்லா நீங்க எங்களை பார்த்தா ஹப்சான்னு சொல்றத பார்த்தா நான் சந்தேகப்படுறோம். உங்களே கேட்கணும். யாரும் சொல்லுவாங்க இல்லப்பா, சைத்தா இருக்கிறானே அவன் என்ன செய்வான்னா ரசூலுல்லாஹ்ட்டையும் ஒரு ஆள் வந்து பேசிட்டு போகுது ராத்து நடத்துல அங்கேயும் இருக்குதுன்னு உனக்கு என்ன சொன்னேன். சைத்தா இருக்கிறானே தீய எண்ணத்தை உண்டாக்கிடுவான். அதுக்கு பயந்துதான் என்னன்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாருமே தன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, நினைக்க விஷயம் நினைக்க வைக்கிறது. அப்ப அந்த சைத்தா வேலை என்ன, அடுத்தவனை பத்தி நம்மள தப்பா நினைக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல அவருடைய சூழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சைத்தான வாயும் குருத்துவமான கல்வி இப்னி ஆதம் ஏதாவது கரசனத்தை தனிமையில் இருக்கும் பொழுது சைத்தான கொஞ்சம் பயந்துக்கோங்க. தனிமையில் இருக்கும் பொழுது சைத்தான கொஞ்சம் பயந்துக்கோங்க. தனிமையில் இருக்கும் பொழுதுன்னு கற்பனையா ஓடுது. தனிமையில் இருக்கும் பொழுதுதான் அப்படியே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பெண்ணை பத்தி நினைப்பு வந்துருது. அந்த பெண்ணை அப்படி தனிமையில இருக்கும் பொழுது சைத்தான் என்னைக்கு பயந்துக்கோங்க. சைத்தான் என்ன செய்யறான்னா அவனுடைய துதிக்கைங்க உங்களுடைய கல்வியில போட்டுக்கிட்டு இருக்கிறான். போட்டுக்கிட்டு இருந்து உங்களை குழப்பிட்டே இருப்பான். அவன் உங்களை தனிமையில கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு அல்வாங்க. உங்களை தனிமையில உட்கார விட மாட்டான். ஏதோ அவன் சிந்தனை கலக்காது. தப்பு இல்லாத தப்பிட்டு போய் எதையாவது பணம் சேர்த்து விட்டுருவான். உங்க அப்பதான் உங்களுக்கு சிந்தனை என்ன ஒரு தனிமையா இருக்கும்போதுதான் வந்துடும். அதனால தனிமையில் இருக்கும்போது ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதா இருக்க வேண்டும் சொன்னாங்க. சைத்தான் வந்து அந்த அவனுடைய துதிக்கையை உங்க இதயத்துல வைக்கிறான். ஆனா அந்த சைத்தான் மட்டும் இல்லைண்டா நீங்க ஒவ்வொருத்தருமே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ பார்த்தீங்க. நீங்க ஒவ்வொருவரும் லவ்ஹுல் மஹ்ஃபூஸை பார்த்தீங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் பாடலை விதி எழுதப்பட்ட படலை அதை பார்க்கறதுக்கான ஆற்றல் கல்வியில் இருக்குது. சரியா? அந்த சைத்தா மட்டும் இல்லைன்னா நீங்க லவ்ஹுல் மஹ்ஃபூஸ பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவரம் அந்த கல்வை இவன் என்ன செஞ்செல்லாம் உங்க குழப்பத்தை உண்டாக்கி தனிமையில் இருக்கும் பொழுது நீங்க அந்த மட்டும் நினைக்க விடாம எல்லா தவறுகளையும் நினைக்க வச்சிடலாம். நீங்க அவனை ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கொண்டு தனிமையில என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி உணர்ச்சிசப்படும் பொழுதும் உனக்கு கட்டாயமா நினைப்பு அவனை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். உனக்கு விடப்படுறதுனா கோவப்படும். உனக்கு சமயத்தில் கோவப்படுற நேரத்துல சைத்தான் உங்களை பந்து உறுத்த மாதிரி உறுத்திடலாம். அது ஒரு வரலாறை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபிப்பார்கள். சேதரான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்காண்டி தூர் சீனா வரைக்கும் போறாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட பேசலாம். தூர் சீனா வரைக்கும் போனா அல்லாஹ் அவங்ககிட்ட பேசுவான். அப்ப அந்த வரைக்கு போறதுக்காண்டி போனாங்க. போகும்போது சைத்தான் கூப்பிட்டு மூசாவே
அல்லாட பேச போறீங்களா? ஆமா பேச போறேன். பேசும்போது எனக்காண்டி கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. எனக்காண்டி கொஞ்சம் ஏதோ தெரியாதனமா அன்னைக்கு செஞ்சாச்சிய மறந்துட்டேன் ஆதமலைக்கு. அதனால அல்லா என்னை கடைசியில புகையாக்கி விட்டு கடைசி வரைக்கும் புகையாக்கி விட்டான். அது நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லு. மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிக்க சொல்லுங்க. எல்லாத்தையும் மன்னிக்கிறான், என்னையும் மன்னிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் மன்னிக்கிறேன், மன்னிப்பு கேட்டு எனக்கு காணிச்சாருங்க. சரி, என்ன ஆதமலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேச போனாங்க. அவங்க அல்லாஹ்ட்ட பேச போன உடனே உலகத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடும். அவங்களுக்கு அல்லாஹ் மேல பிரியம் இருக்கிறதுனால அல்லாஹ் தவிர மத்த எல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் அல்லாஹ் திரும்பி வரும்போது அல்லாஹ் தூண்டு சொன்னான், மூசாவே வரும்போது ஒரு அமானியம் வாங்கிட்டு வந்தீர, அதை நீங்க நிறைவேற்றலையான்னு கேட்டான். ஆமாண்டா இந்த இப்ரீஸ் பேர் ரொம்ப வருத்தம் பண்ணுவான், பண்ணதுக்காக வேண்டி இதுதான் பண்ணான், அதனால மன்னிப்பு கேட்கலாம். சரி, நான் மன்னிச்சிடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஆதமலையில செஞ்சா செய்யாதனாலதான் அவனை நான் தரப்பி விட்டேன். இப்ப அவங்களுடைய மன்னரையில போய் ஒரு செஞ்சா ஏன் தானே ஆதமலையில இருந்து செஞ்சா செய்யாதனாலதான் நான் தரப்பி விட்டேன். அவங்க மன்னரையில போய் ஒரே ஒரு செஞ்சா சரி நான் சொல்லிடுவேன், அவன் செஞ்சுருவான், ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். கீழே வந்தா இப்ரீஸ் வந்தான். என்னாச்சு ஏன் சொன்னீங்களா? நான் சொன்னேன். என்ன சொன்னாங்களா? இந்த மாதிரி சொன்னான், அந்த மனுஷன் உயிரோட இருக்கும்போதே செய்ய மாட்டேன், மண்ணோட மண்ணா வச்சு போனது போல இந்த அர்த்தம் உயிரோட இருக்கும்போதே ஏமாட்டேன், செத்து மக்கா போனதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏமாட்டேன். அப்ப சொன்னா, நீங்க என்னுடைய அமானத்தை அல்லாஹ் வரைக்கும் எடுத்து போனதுனால உங்களுக்கு நான் ஒரு 3 செய்தி சொல்லித்தரேன், அதை ஞாபகம். ஒன்னாவது, நீங்கள் கோபப்படும் பொழுது நான் வந்துடுவேன், ஆந்திராயிடுவேன். உங்களை அப்படியே பந்து உருட்டுற மாதிரி, பிள்ளைய பந்து உருட்டுற மாதிரி உங்களை நான் உருட்டிடுவேன். என்ன பேசுறீங்கன்னு தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு ரத்தமெல்லாம் உடைச்சிட்டு போய் ரத்தமெல்லாம் கொதிச்சு நரம்பெல்லாம் கொதிச்சு என்ன பேசித்தான வார்த்தைகளை பேச வச்சே யாருமா நான் தான் உங்களை பந்து உருட்டுற மாதிரி உருட்டிடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது, பொம்பளையோட தனியா உட்கார்றத நீங்க பார்க்கணும். என்னதான் நீங்க உத்தமரா இருந்தாலும், அந்த பெண்ணு உத்தமமான பொண்ணா இருந்தாலும், தனிமையில 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல 2 பேரையும் நான் முடிச்சு போட்டு விட்டுருவேன். தனிமையில ஒரு பெண்ணோட உட்காராங்க. ரெண்டாவது. மூணாவது, தற்காப்பு யுத்தத்துக்கு போகும்பொழுது உங்களை கொண்டாடி பிள்ளைகளை நினைப்பூட்டையே உங்களை நான் திருப்பி விட்டுருவேன். 3 விஷயத்தை நினைப்புவாங்கன்னு சொல்றான். கடைசியில நான் என்ன சொல்றேன், நாம உணர்ச்சிப்படும் பொழுதும் சைத்தான் நம்மளை தூண்டி விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே பகுதியே எந்த செயலை செஞ்சாலும் சரி, நீங்க சைத்தான் அவருக்கான நினைப்பு எதை செஞ்சாலும் சொல்வார்கள், குல்லு அம்ரின் நீபாலின் நம் யுபதவு பிஸ்மில்லாஹி வஅஹ்தா. எந்த காரியமும் பிஸ்மில்லா சொல்லலண்டா அது உருப்படாது. எந்த காரியமும் பிஸ்மில்லா சொல்லலன்னா அது உருப்படாது. உதாரணமா, நீங்க ராத்திரி படுக்கும் போது கதவை சாத்துறீங்க, சொல்றாங்க, நீங்க உங்க படுக்கும் பொழுது கதவை சாத்துனீங்கடா பிஸ்மில்லா சொல்லி சாத்துங்க, சைத்தான் ஒண்ணும் செய்ய மாட்டான். கதவை சாத்தினாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி சாத்துங்க. சாத்தினா எந்த சைத்தானும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ அந்த பயம் வராது. கதவை சாத்தும் போது பிஸ்மில்லா சொல்லி சாத்துங்க. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தை நீங்க மூடி வைக்கிறீர்களா, அந்த மூடியை போடும்போது பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க. எந்த விஷக்கருமையும் எதுவும் அதுல தாக்கும். பிஸ்மில்லா என்று நீங்க சொல்லிவிட்டால் அதுல கெடுதல் வராது. அதுல குறிப்பா சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த காரியத்தை பண்ணாலும் பிஸ்மில்லா சொல்லு. இதெல்லாம் ஈஸியான மெத்தடு. ஒருத்தன் குழந்தை உண்டாகக்கூடிய நேரத்துல சொல்றது பெரிய கஷ்டமா? குழந்தை பிறந்த உடனே ஒரு பாம்பு சொல்றது கஷ்டமா? அதே மாதிரி கக்கூசுக்கு போற நேரத்துல அவங்க கக்கூசு நீங்க போனீங்கன்னா உங்களை உட்காந்து விளையாட ஆரம்பிக்கும். உங்களை கக்கூக்குள்ள நீங்க போன உடனே உங்க சிந்தனையும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை பழக்கி விட்டுரும். அதனால போகும்போது எல்லாமே வழிகாட்டுதல் இருக்கிறது. குறிப்பா நான் சொல்ல வந்தது என்னவென்றால், சைத்தான் பகைவன், அவன் பகைவனாகவே எடுத்துக்கொள்ளும் என்று அல்லாஹ் சொல்லி
ஒவ்வொரு நேரத்திலும் அவனுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கும், அதற்கு பாதுகாப்பதற்காக நான் என்ன வழி பண்ணியிருக்கிறேங்கிறதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். எனவே அதை அவனை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அவனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனை விட்டு முற்றிலும் நீங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான், சத்தியமான வார்த்தை குர்ஆன்ல சொல்லிட்டான், தெளிவாக்கிட்டான். உங்களை கொண்டும் சைத்தானே, உன்னை கொண்டும் உன்னை பின்பற்றியவர்களை கொண்டும் நரகத்தை நிரப்புவதாக நான் சத்தியம் செய்து விட்டேன் என்று சொல்றான் குர்ஆன் ஆயத்துல. உங்களை கொண்டும் உன்னை கொண்டும் உன்னை பின்பற்றுவர்களை கொண்டும் لأملأن جهنم من الجنة والناس أجمعين لأملأن جهنم من الجنة والناس أجمعين. உன்னையும் உன்னை பின்பற்றுவனை வைத்து நரகத்தை நிரப்புவேன் வாக்களித்திருக்கிறேன். அதனால யாரெல்லாம் உன்னை பின்பற்றாங்களோ அத்தனை பேர்களையும் வைத்து நரகத்தை நிரப்புவேன் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சைத்தானை விட்டு தவறி கொள்வதற்காண்டி என்ன செய்யணுங்கிறத நாம புரிஞ்சு அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் புரிவானாக. வாக்குதான் இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம் பக்கத்து ஊராகிய மானாமதுரையில